அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் ஒன்றாக உம்ரா செய்வதற்காக மக்கா நகரத்தை நோக்கி பயணமாகிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்காவின் குறைஷிகள் அவர்களை நகரத்திற்குள் அனுமதிக்க முடியாது என தீர்மானித்தனர். இச்சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளிடம் தமது நோக்கத்தை தெளிவுபடுத்த ஒரு தூதரை அனுப்ப விரும்பினார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, குறைஷிகளிடம் எனக்கு ஆதரவாக இருப்பவர் யாரும் இல்லை. எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புங்கள். அவர் நீங்கள் விரும்பும் விஷயத்தை சரியான முறையில் குறைஷிகளிடம் எடுத்து வைப்பார் என்று கூறினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, நீர் குறைஷிகளிடம் சென்று, நாங்கள் போருக்காக வரவில்லை, வெறும் உம்ராவிற்காக வந்தோம் என்று தெரிவிக்கவும், மேலும் அவர்களை இஸ்லாத்தின் பால் அழைக்கவும், மக்காவில் உள்ள முஸ்லிம்களுக்கு நற்செய்தி கூறவும் என்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா வந்ததும் குறைஷிகள் அவரை சந்தித்து, நீங்கள் எதற்காக வந்தீர்கள் என கேட்டார்கள். அவர், நாங்கள் வெறும் வணக்கத்திற்காக வந்தோம், போருக்காக அல்ல என்று விளக்கினார். குறைஷிகள் அவரை மதித்து, நீர் நோக்கத்தை நிறைவேற்றலாம், நீர் சுதந்திரமாக காஃபாவை தவாப் செய்யலாம் என்றனர். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாப் செய்யும் வரை நானும் செய்ய மாட்டேன் என்று மறுத்துவிட்டார். கொலை செய்தி பரவும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறைஷிகள் மக்காவில் தடுத்து வைத்து கொண்டனர். இச்சூழ்நிலையில் என்ன செய்யலாம் என்று ஆலோசித்து ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பலாம் என்ற எண்ணத்தில் குறைஷிகள் அவரை தடுத்து வைத்திருந்தனர். ஆனால் சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு செய்தி பரவியது. குறைஷிகள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்து விட்டார்கள் என்று. இந்த செய்தி முஸ்லிம்களிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனைத்து தோழர்களும் போருக்கு தயாராகினர். அந்த நேரத்தில் ஒரு மரத்திற்குள் அனைவரும் ஒன்று கூடி, இப்போது நாம் பின்வாங்க மாட்டோம், இறுதி மூச்சு வரை போராடுவோம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கையை உயர்த்தி, இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சார்பாக உள்ள கை என கூறி அவருடைய சார்பாக ஒப்பந்தம் செய்துவிட்டார். நிலைமை இவ்வாறு இருக்க முஸ்லிம்கள் தம் மீது பயங்கரமான முறையில் போர் தொடுக்க ஆயத்தமாகிவிட்டனர் என்ற செய்தி குறைஷிகளுக்கு மிகவும் பயத்தை அளித்தது. முஸ்லிம்கள் இப்படி உறுதி காட்டுகின்றார்கள் என்றால் அவர்களை தடுக்க முடியாது என உணர்ந்து உடனடியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடுவித்து அவர்களை அனுப்பிவிட்டனர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எவ்வித ஆபத்துமின்றி அங்கு வந்து சேர்ந்தார். அவர்களும் ஒப்பந்தம் செய்து கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்திற்கு கீழ் இவ்வுடன்படிக்கையை வாங்கினார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஒரு கை நபியை தாங்கி பிடித்திருந்தது. மாகில் இப்னு யாசீர் மரத்தின் ஒரு கிளையை சாய்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் தருமாறு பிடித்திருந்தார்கள். இவ்வுடன்படிக்கையை தான் பைஅத்துர் ரில்வான், அங்கீகரிக்கப்பட்ட இறை பொருத்தத்திற்குரிய உடன்படிக்கை என்று இஸ்லாமிய வரலாற்றில் கூறப்படுகிறது. அந்த மரத்தின் அடியில் உங்களிடம் கை கொடுத்து உடன்படிக்கை செய்த நம்பிக்கையாளர்களை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் திருப்தி அடைந்தான். அவர்களின் உள்ளங்களில் இருந்த உண்மையான தியாகத்தை நன்கறிந்து சாந்தியையும் ஆறுதலையும் அவர்கள் மீது ஏற்படுத்தினான். உடனடியாக ஒரு வெற்றியையும் கைபர் எனும் இடத்தில் அவர்களுக்கு வெகுமதியாக கொடுத்தான் என்று அல் குர்ஆனின் 48வது அத்தியாயம் 18வது வசனத்தில் குறிப்பிடப்படுகிறது. இது இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது. இவ்வாறு முஸ்லிம்கள் தங்கள் பொறுமையாலும் ஒற்றுமையாலும் வெற்றி பெற்றனர். அல்லாஹ் தம் உண்மையான ஈமான் கொண்ட பணிவாளர்களுக்கு வெற்றி தருவான்.